ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வாழ்க்கை உன்னை மிகுதியாக சோதிக்கும்போது உன் மதிப்புகளுக்கு விசுவாசமாக இரு. ஆறுதல் என்பது வெறும் தற்காலிகமானதுதான். நான் இன்று உனக்கு ஆறுதல் கூற வரவில்லை அம்மா. உனக்கு அப்பாவாக இருந்து உன்னுடைய இந்த நல்ல குணம் எந்த சூழ்நிலையிலும் மாறாத தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லத்தான் வந்தேன். அது உனக்கு உரியது. எந்த சோதனையின் போதும் நீ மாறாத தன்மையாக இருக்க வேண்டும். உன் குணத்தை சோதித்து பார்க்க சில சூழ்நிலைகள் உருவாகலாம். எந்த சூழ்நிலையிலும் இன்று போல் என்றுமே மாறாத தன்மையாக இருக்க வேண்டும். அதுதான் உன் சாயப்பாவுக்கும் பிடித்த குணமாகும். என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்திரு. காரணமில்லாமல் நான் உனக்கு வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கால் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு நீ செயல்படு. நல்லதே உனக்கு என்றென்றும் நடக்கும். உன் உடம்பில் இரத்தம் இருக்கும் வரைதான் இந்த எதிர்மறை ஆற்றலானது உன்னை ஆட்டம் போடச் சொல்லும். அநீதிகளை செய்ய சொல்லும். தர்மத்தை மீறி தகாத செயலை செய்ய சொல்லும். கொஞ்சம் இரத்தம் சொண்டினால்தான் தெரியும். உனது எதிர்மறை ஆற்றலானதும் வெளியில் ஓடும். அன்று உனக்கும் புரிய வரும், உன்னை ஆதரிப்பவர்கள் யார், உன்னை ஒதுக்கி வைப்பவர்கள் யார் என்று. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போதுதான் அமைதியாக நீ இருக்க வேண்டும். அதைவிட சிறந்த தீர்வு வேறு உனக்கு எதுவுமே இருக்காது. மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்துவிடும் அம்மா. எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனையை வைத்துக்கொண்டே இரு. உனது நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. உன் கோரிக்கையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உடனே நடக்க வேண்டும் என்று என்றுமே நினைக்காதே. இப்போது நடக்குமா அப்போது நடக்குமா என்று உன் மனதை பதைப்பதைப்போடு வைத்து கொண்டிருக்கின்றாய். இது உனது உடலுக்கும் நல்லது இல்லை அம்மா. உன் குடும்பத்தில் உன் கூடவே இருந்து உன்னையே நம்பியிருக்கும் ஒருவனிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அவன் செய்யும் செயல்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவன் மனதுக்கு பிடித்துதானே அம்மா செய்கிறான். அதை கட்டுப்படுத்தாதே. அவன் அப்பாவி அம்மா. உன் கர்ம வினையானதுதான் அவனையும் சேர்த்து ஆட்டி படைக்கின்றது. அதனை புரிந்து கொள். அதனால் அவனை திட்டுவதை விடுத்து உன்னிடம் இருக்கும் சில கெட்ட பழக்கங்களை உணர்ந்து கொண்டு அதனை நிறுத்திவிடு. தீய சக்தியானது அவனை அடிமைப்படுத்தி உள்ளது. உன் முன்னேற்றத்திற்காகவும் உன் பொருளாதாரத்திற்காகவும் நீ செய்யும் வேலையை தொடர்ந்து உன்னை தொடர விடாமல் இருக்கத்தான், உன்னை முன்னேற விடாமல் செய்யத்தான் இந்த தீய சக்தி உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை துன்புறுத்துகிறது. உன் வீட்டிற்குத்தான் நான் பாதுகாவலனாய் இருக்கின்றேனே. அதனால் அந்த தீய சக்தியால் உள்ளே வர இயலாதம்மா. அதனால் நீ பயம் கொள்ள வேண்டாம். உனக்கு கர்மவினை நீங்கியும் உன்னை வீட்டில் உள்ள இவனின் மூலமாகத்தான் உன்னை அவ்வப்போது துன்புறுத்துகிறது. எதுவும் என்னை மீறி உனக்கு கேடு எதுவும் நடக்க விட மாட்டேன். இருந்தாலும் இவரிடம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்தே தீர வேண்டும் என்று கண்டனம் கட்டி கொண்டிருக்கின்றது. உன் வீட்டில் யார் உயிரையாவது பலி கேட்கிறது. பயப்படாதே. நான் உன்னருகில் இருக்கும் வரை உனக்கு பயம் என்பது இருக்கவே கூடாது. அதை முதலில் தூர தூக்கி எறி. பின்பு நான் தண்டத்திற்காகவா உன் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கிறேன்? சில நாட்களுக்கு முன் சில துர்ச்சம்பவங்கள் உன் வீட்டில் நடந்து இருந்தாலும் நீயே யோசித்துப்பார். பெரிய விபத்தாக நேரிட வேண்டியது. அதனை நான் சிறிய ஆபத்தாக மாற்றினேன் அல்லவா? இருந்தும் அதையே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிறாய். நான் உன்னுடன் இருக்கையில் உன் நாவு என் பெயரை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கையில்
உனக்கு என்ன துன்பம் வந்துவிடப் போகிறது? உன் முழு குடும்பமும் என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. உன் வீட்டில் நடக்கும் குழப்பங்கள் இன்னும் சில நாட்களில் படிப்படியாக குறைந்துவிடும். எப்படி உன் வாழ்வில் துன்பங்கள் எந்த வேகத்தில் வந்ததோ அதேபோல் அதே வேகத்தில் உன்னை விட்டு இந்த துன்பங்களும் தூர விலகி ஓடும். இதனால்தான் உனக்கு வரவேண்டிய பண வரவும் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ நேர்மறை எண்ணத்தோடு உனது செயலில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் பார். இதுவே உனக்கு அந்த சிவனின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உள்ளது என்பதை நிரூபிக்கின்றது. அதனால்தான் உன்னை சுற்றி நடக்கும் கேடுகள் எதுவாக இருந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு உன் செயல்களை தாமதமானாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய். இதற்காகவே இன்று இரவுக்குள் நீ எதிர்பாராத தருணத்தில் உனக்கு பிடித்த ஒரு பரிசு தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.